இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் சாதனை நாயகன் கேப்டன் கபில் தேவ் 1959 ஜனவரி 6 சண்டிகரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே கிரிக்கெட் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் அவரை ஒரு சிறந்த வீரராக மாற்றியது. தனது 16வது வயதில் ஹரியானா அணிக்காக முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார். 1978 அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். இவரது அசாத்தியமான பந்துவீச்சு இந்திய பந்து வீச்சு துறைக்கு புதிய பலத்தை அளித்தது. அதே ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராகவே ஒருநாள் போட்டியிலும் அறிமுகமானார். டெஸ்ட் போட்டிகளில் 434 விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டிகளில் 253 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். 1994 ரிச்சர்ட் ஹேட்லியின் 431 விக்கெட்டுகள் சாதனையை முறியடித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்து பந்துவீச்சாளர் என்ற சாதனையை படைத்தார். கேப்டன் கபில் தேவ் பேட்டிங்கிலும் சிறந்து விளங்கினார். டெஸ்ட் போட்டிகளில் 4 சதங்கள் உட்பட 5248 ரன்களையும் ஒருநாள் போட்டிகளில் 1 சதம் உட்பட 3783 ரன்களையும் எடுத்துள்ளார். இவர் கேப்டன் கபில் தேவ் டெஸ்ட் போட்டியில் ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனாக விளையாட மாட்டாருங்க. அவர் ஒன்டேவா மாதிரி தான் நினச்சிட்டு ஆடுவார். அடிதாங்க டெஸ்ட் போட்டி மாதிரி அவர் கட்டையை போடுறது பாலை இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் அடித்து பந்தை விரட்டிக்கிட்டே இருப்பாருங்க. வந்தால் 6 இல்லைன்னா போல்டு போகட்டும், அது வாடு எதுக்குமே கலங்க மாட்டாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நமக்கு கேப்டனாக இருந்து நமக்கு கோப்பையை வென்று கொடுத்தார். அவரை பற்றி இன்னும் பார்ப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 434 விக்கெட்டுகள் மற்றும் 5000 ரன்கள் எடுத்த உலகின் ஒரே வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர். இந்த இரட்டை சாதனை கிரிக்கெட் உலகில் இவரை தனித்து அடையாளப்படுத்தியது. கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சகட்டமாக 1983 உலகக்கோப்பை வெற்றி அமைந்தது. இது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பொற்காலமாகவே இருந்தது. அப்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற பலம் வாய்ந்த அணிகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் பலவீனமாக கருதப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் அப்போ இந்திய அணி எப்படின்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இதுக்கப்புறம் இந்தியா கடைசியிலேருந்து இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. பவுலிங்கில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. பால் போட்டாங்க அப்படின்னா தலையை உரசிட்டு தான் போகும். அந்த மாதிரி பவுலிங் போடுவாங்க. அவங்க பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இருப்பினும் கபில் தேவின் திறமையான தலைமை மற்றும் வீரர்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இந்த எதிர்பாராத வெற்றியை சாத்தியப்படுத்தியது. அது நாங்கள் கபில் தேவின் திறமையான தலைமை எதுக்குமே கலங்க மாட்டாருங்க. சர்வசாதாரணமாக ஒரு விக்கெட்டை, அதாவது முக்கியமான விக்கெட்டை எடுத்துகிட்டு எந்த அலட்டலும் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார். அதே மாதிரி அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவுட் ஆனால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவர் பாட்டு குடிஞ்சு நடந்துக்கிட்டே போயிடுவார். அந்த ஒரு எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிறது, வெற்றி தோல்வியை சர்வசமமாக எடுத்துக்கிறது அவருடைய கேப்டன் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல குணங்க. இந்த உலகக்கோப்பையின் முக்கிய லீக் போட்டியான ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 17 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் கபில் தேவ் தனி ஒருவராக களமிறங்கி நிலைமையை முற்றிலும் மாற்றினார். அவர் அன்று 138 பந்துகளில் 175 ரன்கள் எடுத்து 16 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்ஸர்களை விளாசி ஒரு கேப்டன் எடுத்த அதிகபட்ச ஸ்கோராக பதிவு செய்தார். அன்றைய நிலையில் பேட் அந்தளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி பவராலாம் இருக்காதுங்க. ரொம்ப கஷ்டங்க. சிக்ஸர் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பவுலராக இருந்து பேட்டிங் பண்ணி சிக்ஸரை அடிக்கிறது, அதுவும் உலகக்கோப்பையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கபில் தேவ் அன்று செய்த சாதனை இன்று வரும் பேசப்படுகிறதுங்க. அந்த மேட்ச்சை நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ஒரு ப்ரொஃபஷனலாக பேட்ஸ்மேன் மாதிரி அடிப்பார் அன்றைக்கி. அந்தளவுக்கு அவர் பேட்ஸ்மேனாக சரி பவுலிங்காக சரி அவர் பவுலிங் நேர்த்தியாகுங்க. அவருடைய ஸ்டைல் இன்று வரைக்கும் யாருக்கும் கிடையாது. அவருடைய ஸ்டைல் அந்த மாதிரி அவருடைய பவுலிங் இருக்கும், பேட்டிங்கும் இருக்கும். கேப்டன் கபில் தேவ் அவர்களின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி 266 ரன்கள் எடுத்ததோடு 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் நுழைந்தது. இது அப்போ உள்ள காலகட்டத்தில் பெரிய விஷயங்க. இந்தியா உலகக்கோப்பைக்கு செமிஃபைனலுக்கு நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அப்போ உள்ள காலகட்டத்துக்கு பேசப்பட்ட ஒரு விஷயங்க. அது முதலில் பந்து வீசிய இந்திய அணி இங்கிலாந்தை 213 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செய்தது. இந்த போட்டியில் கபில் தேவின் சிறப்பான பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்கில் யாஸ்வால், மொஹிந்தர் அமர்நாத் மற்றும் கபில் தேவ் ஆகியோரின் சிறப்பான பங்களிப்பு இந்திய அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தது. இந்திய அணி முதல் முறையாக 1983 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது.
லண்டனில் உள்ள புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. 2 முறை உலகக்கோப்பையை வென்று ஹாட்ரிக் வெற்றிக்காக இந்தியாவுடன் பலப்பரட்சியில் இறங்கியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி மேற்கிந்திய தீவுகளின் பலமான பந்துவீச்சுக்கு முன்னால் தடுமாறியது. இந்திய அணி 54.4 ஓவர்களில் வெறும் 183 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துங்க 60 ஓவருங்க. அதாவது 60 ஓவர்னால் அந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து பவுலிங் பண்ணுறது வந்து பேட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ங்க. காலுக்குள்ளேயே போடுவாங்க. ஒன்று காலுக்குள்ளேயே போடுவாங்கன்னா தலைக்கு மேலே போகும். எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவங்க பவுலிங்கை வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பேட்டிங்கில் அந்த பவுலிங்கில் வந்து 183 ரன் அடித்ததே பெரிய விஷயங்க. இந்திய அணி அன்றைய காலகட்டத்தில் வந்து 183 அடித்ததே பெரிய விஷயம். இந்திய அணி 183 ரன் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக இருந்தாங்க. இது நம்ம அடிக்க முடியாதா அப்படின்னு மக்களும் அதே மாதிரி தான் நினச்சாங்க. வேர்ல்டில் வந்து 183 ரன் வேர்ல்டு கப்பில் வந்து அடிக்க முடியாது. அது வெஸ்ட் இண்டீஸால் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கை தான். அந்த நேரத்தில் இந்திய அணி பாராட்டும் வகையில் பந்து வீசியதோடு பீல்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டது. குறிப்பாக மதன்லால் மற்றும் மொஹிந்தர் அமர்நாத் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசினர். இந்த போட்டியின் போது விவியன் ரிச்சர்ட்ஸ் 33 ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த போது கபில் தேவ் பின்னோக்கி ஓடிச் சென்று பிடித்த அருமையான கேட்ச் ஆட்டத்தின் போக்கை மாற்றி மேற்கிந்திய தீவுகள் அணியின் விக்கெட்டுகள் வரிசையாக இழந்தது. இந்த டைம் தாங்க மேட்சுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட். அவர் பிடிச்ச அந்த கேட்ச் தாங்க. அவர் அன்றைக்கி அந்த கேட்ச் எப்படிப்பட்ட கேட்ச் தெரியுமாங்க? போய் வேர்ல்டு ரெக்கார்டுங்க, பிடிக்கவே முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட கேட்சை பிடிச்சாரு. இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே மாற்றி அமைச்சாருங்க. இறுதியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 140 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து கேப்டன் கபில் தேவ் தலைமையில் இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பெற்றது. கேப்டன் கபில் தேவின் இந்த வெற்றி இந்தியாவின் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றதோடு இந்திய கிரிக்கெட் அணியின் மீதான உலகத்தின் பார்வை இந்திய அணியை வலிமை வாய்ந்த அணியாக உருவெடுக்க வைத்தது. கேப்டன் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி இந்த கோப்பையை வாங்கிய பிறகுதான் மக்கள் அனைவரும் இந்திய அணியின் மீதான அனைத்து தரப்பு மக்களும் இந்திய அணியின் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவங்க போட்டிகளை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் முதல் வாலிபர்கள் வரை கிரிக்கெட் விளையாட ஆர்வத்தை தூண்டியது இந்திய கேப்டன் கபில் தேவ் அவரால் தான் முடிஞ்சது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு தன்னை அர்ப்பணித்து பலம் வாய்ந்த அணியாக மாற்றியதோடு உலகக்கோப்பையை பெற்றுத்தந்து இந்தியாவின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் கேப்டன் கபில் தேவ். நன்றி.